ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு குட்டி விலாக் தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய பேங்கிள்ஸை புதுசாக ஒரு ட்ரெண்டியான ப்ரைடலுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேங்கிள்ஸாக எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடையிலலாம் மேக்ஸிமம் 300 தாண்டி தான் இருக்குது. இது ஒரு பார்டர் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஹோல் செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1800 500 அந்த மாதிரி கடையிலெல்லாம் ரேட்ஸ் போட்டிருக்காங்க, த்ரெட் ஒர்க்கோடு சேர்த்து. ஸோ இது வீட்லேயே நம்ம ஈஸியாக பழைய வளையல் இருந்ததுன்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என் வர பாருங்கள். ஸோ இப்படி இருக்கக்கூடிய வளையலை நான் எப்படி மாற்றிருக்கேன், ஸோ என் த்ரெட்டை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணணும், அது இல்லை அப்படின்னா நம்ம எம்ப்ராய்டருக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டாக இருந்தாலும் இருக்கிறத நம்ம எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த விலாக் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். மறக்காமல் எங்கள் சேனலை ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த வளையல் வந்து எப்படி இருக்கும், ஃபைனல் டச்சப் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ கிளிப்பிங்ஸோட ஓரத்தில் நான் போட்டிருக்கேன். பட் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 வளையல் எடுத்துக்கிட்டேன். இந்த 3 வளையல் ஓரத்துலையும் நான் வந்து ஃபெவிக்விக் எனிதிங் எந்த கம்முனாலும் நம்ம எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். மறக்காமல் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க.